Hello, wonderful leaders. A very hearty good evening to one and all. And today we are here with the first product session in Tamil for 2024. And last year has been amazing. And this year also is going to be a wonderful year for all of us. I hope that we are going to have much more better health, immunity, and much more. We are going to grow financially as well this year as well. So this is the first new session that we are doing this year, and this session is about we are going to describe all the 4Life products concisely in Tamil. So it is going to be a short product session, very sharp, very focused on the products. And in this, we are going to speak about the key features, the ingredients, the serving size, and the serving per container of each and every product. And for this, I'm going to invite a very special person. You all are aware of her. She is Miss Shubha. And Shubha is a nutritionist having a very rich background in the field of food and nutrition and in the field of dietetics. And she has almost a decade, more than a decade of experience in this field. Welcome to Shubha to today's session. And thank you very much for joining us today. Let's begin. Thank you, ma'am. Thank you so much. First of all, I have to say everybody, wish you a happy new year. Shall I continue with the Tamil, ma'am? Yes, yes, definitely. Please. Go ahead, please. Conversation, please. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா ப்ராடக்ட்ஸ்மே வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம தனித்தனியா தான் வந்து எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அட் ஸ்ட்ரெச்ல வந்து இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ இட் மேபி லைக் அ கிராஷ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ஃபாஸ்டா பாக்குற மாதிரி இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் தனித்தனியா பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா படிக்கும் போதோ இல்ல ஓவரால் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எது நமக்கு எது நமக்கு அதிகப்படியா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்குன்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஸோ அதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. I just share my screen. So, இம்யூன் பேஸ்ட் கம்பெனின்றது நமக்கு நல்லாவே தெரியும். மெயின் ப்ராடக்ட் என்னன்றதும் தெரியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் ஓவரால் வந்து நம்மளோட வெல்பீங்க்கு தனியா அதே மாதிரி காஸ்மெட்டிக் ரிலேட்டட் தனியா சொல்லிட்டு தனித்தனியா ப்ராடக்ட்ஸ் உண்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் லைக் அ டீடைல் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர்னு சொல்றது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நம்ம ட்ரை ஃபேக்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங் ட்ரை ஃபேக்டர். இதுல இருக்கிற 3 மெயின் காம்பனன்ட் அதாவது நம்ம சொல்ற அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர். இது 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு தன்மைய துரிதப்படுத்தக்கூடியது. இல்ல அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை வந்து Subhaji, hello. Shubha, I think your voice is cracking a lot. அதோட Subha, ஒரே நிமிஷம். Subhaji, hello. Hello, Subhaji. படுத்துறதுக்குன்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம ஹலோ ஹலோ சுபாஜி, உங்க வாய்ஸ் லிட்டரலா பிரேக் ஆகுது. ரொம்ப கேட்கவே முடியல. ஸோ அதாவது நெட்வொர்க் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சம்திங் நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல இருந்தா பெட்டரா இருக்கும். Yeah, I called her, so she'll just switch on to the Wi-Fi network. Yes, thank you.
Hello. Yes, Shubha, it's better now. Okay, ma'am. Okay. Yes, it's very clear now. We can begin. Okay. ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இது வந்து நம்மளோட மெயின் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலா அப்படின்றது இதுல இருக்க 3 காம்பனன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர். நம்ம இந்த 3 ஃபேக்டருமே இதுல எதுல இருந்து மெயினா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீம்பால்னு சொல்றோம்ல அதுல இருக்கிற புரோட்டீன் பெப்டைட்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கருவுல இருந்து எடுக்கக்கூடிய ஓவோ ஃபேக்டர் சொல்றது. என்னதான் வந்து புரோட்டீன் நம்ம சொல்றதா இருந்தாலும் புரோட்டீனோட ஒரு சின்ன மாலிகூல்ஸ் தான் பெப்டைடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 சின்ன பொருள்னு சொல்றது. அதை விட இன்னும் வந்து நம்ம செல்லுக்குள்ளார சீக்கிரமா உள்ள போறதுக்கான இன்னொரு ஃபேக்டர் தான் வந்து நானோ ஃபேக்டர்னு சொல்லுவோம். சோ இந்த 3த்தையுமே ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறதா வந்து பர் சர்விங் நம்ம சொல்றது. இது வந்து 600 மில்லிகிராம் வந்து பர் கேப்சூல்ல இருக்கும். அப்ப இந்த 3 சப்ஸ்டன்ஸுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே நோய் எதிர்ப்பு திறன்றது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு சிலருக்கு நார்மலா இருக்கும். அப்ப நம்ம பாடியில அதிகமா இருந்தா ஓவரா இருந்தா அது ஆட்டோ இம்யூன் சொல்லுவோம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி, இம்யூன் சிஸ்டமே சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு இல்ல ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கும் சரி இந்த 3 ஃபேக்டருமே சப்போர்ட் பண்ணும். அப்ப என்னன்னா இது நம்மளோட இம்யூன் செல்லோட ரெஸ்பாண்ட் பண்ற கெப்பாசிட்டி வந்து அதிகமாக்கி கொடுக்கறது தான் வந்து 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட மெயின் திங். அப்ப இதுல இருக்கிற மெயின் 3 இன்கிரிடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர். இந்த 3 சப்ஸ்டன்ஸுமே சொல்றது. இந்த 3மே வந்து எடுக்கப்பட்டது சீம்பால்ல இருந்தும் முட்டையோட மஞ்சக்கரு வந்து எடுத்து. அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு அட்வைசபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கேப்சூல் எடுத்துக்கணும். எப்ப கேப்சூல்ஸ் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 240 ml இல்ல 250 ml ஆஃப் வாட்டர்ன்றது கண்டிப்பா எடுத்துட்டு தான் ஆகணும். எப்பவுமே நீங்க எந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலுமே வாட்டரோட அளவை வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அப்சார்ப்ஷனும் உங்களுக்கு பாடியில சர்க்குலேஷன் லெவலும் கம்மியாகும். அதனாலதான் எல்லாத்தையும் சரி பண்ணாம நீங்க வெறும் கேப்சூல் மட்டும் எடுத்துட்டு எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதோட ஆக்ஷன் கம்மியா இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து சான்சஸ் உண்டு. சோ அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் 2 கேப்சூல் வித் குறைஞ்சது 1 கிளாஸ் வாட்டர்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 ml வாட்டர்ன்றது மேண்டேட்ரி. சோ அதை நம்ம கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர் பிளஸ். இது என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த 3 மெயின் காம்பனன்ட் இல்லாம அதாவது ட்ரை ஃபேக்டர் ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபேக்டர். இது 3 இல்லாம ஸ்பெசிபிக்காவே உங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான சில இன்கிரிடியன்ஸ் உண்டு. அதுல இருக்க ஒரு சில காம்பனண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிருக்கதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ்ன்னு சொல்றது. ஜென்ரலாவே வந்து இதுல இருக்கிற நம்ம ஏற்கனவே சொன்ன 3 ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலாவோட இம்யூன் பூஸ்டிங் சப்ஸ்டன்ஸ் இல்லாம இது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்காவே உங்களுக்கு வந்துட்டு இப்ப நம்ம கோவிட் டைம்ல தான் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம். கோவிட் வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் கம்மியாயிடுச்சு, ஸ்மெல் கம்மியாயிடுச்சு, இன்னொன்னு அவங்களோட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஹேர் ஃபால் நிறைய ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா யூஸ் ஆக நேச்சுரலா நடக்க வேண்டிய சில ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாகிறது. சோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இன்னும் கான்சென்ட்ரேட்டடா வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்குறது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரி பொருள் த்ரெட் அதாவது உங்க செல்ல சேதப்படுத்தக்கூடியதுக்கான என்னென்ன மாதிரி அது வந்து வெளியில இருந்து வர மைக்ரோ ஆர்கானிசமா தான் இருக்கணும்னு கிடையாது. ஈவன் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பாடியிலே வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ்மே சொல்லலாம். இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நல்லா இருக்க செல்ல வந்து அதோட வாழ்நாளுக்கு முன்னாடியே வந்து டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. சோ இதுல அடிஷனலா கொடுத்திருக்கிறது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இன்னோசிட்டால்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு கெமிக்கலா தான் தெரியும். ஆனா நீங்க முழு தானிய வகைகளோ இல்ல அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கிற நார்ச்சத்தை உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்க பாக்டீரியாஸ் வந்து டைஜஷன் பண்ணும்போது இன்னோசிட்டாலா ப்ரொடியூஸ் பண்ணும். அதை இதுல அடிஷனலா ஆக்டிவ் காம்பனண்டாவே ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயின் வந்து ஜிங்க் ஜென்ரலாவே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கிடையாது. உடம்புல நேச்சுரலாவே வந்து புரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். இது வந்து சொல்லணும்னா செல் ஃபார்ம் ஆகுது, புது செல் அதாவது புது தசைகள் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு புது செல் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும். ஈவன் சில சமயம் வந்து சிலருக்குலாம் வந்து உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கம் இருக்கும், இல்லைன்னா வந்து நீர் கோர்த்துக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே புரோட்டீன் கம்மியாகிறதுனால நடக்கக்கூடியது. ஜிங்க் கம்மியா இருக்கிறவங்களுக்கு புரோட்டீன் கம்மியாகிறதுன்றது ரொம்ப காமன். புரோட்டீன் கம்மியாச்சு அப்படின்னா ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையும் கம்மியா இருக்கும். நோய் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்றதை விட அவங்களோட ஏஜிங் ஃபேக்டர் ரொம்ப சீக்கிரமாவே நடக்கலாம். 50-60 வயசுல நடக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே 35-40 வயசுக்குள்ளாரே வரதுக்குமே வாய்ப்பு உண்டு. ஸோ அப்ப இதுல ஆட் பண்ணிருக்க ஸ்பெஷல் கீ இன்கிரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இனோசிட்டால் நம்ம சொன்னது, அது மட்டும் இல்லாம சோயால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக் புரோட்டீன் தான் வந்து கிளைசின் சொல்றது, சோய் கிளைசின் சொல்றது. இது கூட வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ப்ரூவர்ஸ் ஈஸ்ட், பேக்கர்ஸ் ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இதுல ஆட் பண்ணிருக்கிறது வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்ன்றதோட எக்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி நம்ம கத்தாழன்னு சொல்றது ஆலிவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஓட்ஸோட சீட் எக்ஸ்ட்ராக்ட், ஸோ அதுவுமே இதுல ஆட் பண்ணிருக்காது. இந்த மியாடெக் ஷியாடெக் மஷ்ரூம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா சைனீஸ் மெடிசன்ல எல்லாம் இதுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. கோவிட்ல கூட நிறைய பேர் வந்து இதை ஸ்பெசிஃபிக்கா இதோட சப்ஸ்டன்ஸே வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதே மஷ்ரூமோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கம்பல்சரி ஜிங்க். ஜிங்க் வந்து பிளெயினா ஆட் பண்ண உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ரேட் கம்மி. அதனால இது இருக்கிறது வந்து ஜிங்க் குளுக்கோனேட்ன்ற ஃபார்மேட்ல வந்து இதுல ஆட் பண்றதுனால அப்சார்ப்ஷன் ரேட் வந்து நமக்கு அதிகம். அது மட்டும் இல்லாம லெமனோட பீல் பவுடர்ஸ், அதுல நிறைய ஆன்டிஆக்சிடன்ட் சப்ஸ்டன்ஸ் உண்டுன்றதுனால அதுவுமே இதுல ஆட் பண்ணிருக்குது. அப்ப இதே நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மினிமம் we have to take a 3 capsules. அதே மாதிரிதான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் 240 to 250 ml நம்ம வாட்டர் மேண்டேஜ் தான். ஒருவேளை உங்களோட வாட்டர் இன்டேக் கம்மி அப்படின்னா மற்ற டே டைம்ல வந்து கம்பல்சரி நீங்க லிக்விட் பேஸ்ட் ஐட்டமா, மேபி நம்ம அதை எடுத்துக்கிற ஃபுட்டுமே ட்ரையா இருக்கு, லைக் ரொட்டி, பிரெட் இதெல்லாம் எடுத்துக்கணும். இல்லை டீஹைட்ரேட்டட் ஐட்டம்ஸ். வாட்டரை இன்னும் நம்ம கம்மியா எடுக்கிறோம் அப்படின்னா அது சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணும். அதனால கம்பல்சரி வாட்டர் வந்து மினிமம் 1 glass ஆஃப் வாட்டர் வந்து அலாங் வித் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது அட்வைசபிள். அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் அண்ட் மினரல் காம்போசிஷன் சொல்றது. ஸோ விட்டமின் அண்ட் மினரல் காம்ப்ளெக்ஸ் சொல்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். பட் ஆனா மெயினா வந்து நமக்கு தேவையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் விட்டமின்ஸ் கம்மியா இருந்தாலுமே வந்து உங்களோட ஓவரால் மெட்டபாலிசத்துல ஒரு ஸ்லைட் ரிடக்ஷன் கொடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நாளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு குரூப் ஆஃப் டெஃபிஷியன்சியா வரதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால எப்பவுமே நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது, ஈவன் மெடிசின்ஸே நீங்க ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி டாக்டர்ஸ் வந்து கூடவே விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ விட்டமின் அண்ட் மினரல்னு பார்க்கும்போது இது மேக்ரோ நியூட்ரியன்ட் கிடையாது. உங்க பாடிக்கு வந்து இது உடனே எனர்ஜி எல்லாம் ப்ரொவைட் பண்ண போறது. ஆனா விட்டமின் அண்ட் மினரல் இருந்தாதான் உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ட்டை உங்க பாடி எடுத்துக்க முடியும், அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை எனர்ஜியா மாற்ற முடியும். ஸோ அப்போ விட்டமின் அண்ட் மினரல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே சொல்லணும் அப்படின்னா உங்க உடம்ப ஒரு ஹெல்த்தி வேக்கு கொண்டு போறதுக்கும் சரி, டேமேஜ் உடம்புல வந்து எந்த விதமான சேதமோ இல்லைன்னா வந்து இம்யூன் அட்டாக்கோ வராம இருக்கிறதுக்கு இதுவுமே சப்போர்ட்டும். நிறைய விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் விட்டமின் ஏவா இருக்கட்டும், விட்டமின் இ, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் விட்டமின் இ, விட்டமின் டி எல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு. ஸோ விட்டமின் மினரல்லையுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம வெயிட்டை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்னா ஒபேசிட்டா இருக்கவங்களோ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களோ வந்து கம்மியாகிறது மட்டும்தான் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஈவன் வந்து அண்டர் வெயிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நார்மல் வெயிட் கொண்டு வரணும்னா அதுவுமே வெயிட் மேனேஜ்மெண்ட்ல தான் வரும். ஸோ அவங்க வந்து நார்மல் லெவல்ல ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு, குட் மசில் மாஸ் அண்ட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் மாஸ், இதை பாடி வந்து ரெகுலேட் பண்ண வைக்கிறதுக்குமே விட்டமின் மினரல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன ஸ்பெசிபிக்கா ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா 13 விதமான வித்தியாசமான விட்டமின்ஸ் லெவல்ஸ். அதுல வந்து வாட்டர் சாலிபிளும் உண்டு, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸும் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 வித்தியாசமான தாதுக்கள், மினரல்ஸ் சொல்றது. இது எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து லெவல்ஸ் ஆட் பண்ணிருக்கு. எதுவுமே வந்து டெய்லி வேல்யூ வந்து 100%க்கு மேல போகாது. எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற 100% மேல போகுது அப்படின்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், அதுலயே சில நியூட்ரியன்ஸ் இருக்கும், அது வந்து டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. ஸோ அதனால நம்ம ரெகுலரா எடுத்துக்கிற எந்த ஒரு அடிஷனல் விட்டமின் அண்ட் மினரல்ஸும் நமக்கு தேவைக்கும் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒண்ணு டாக்ஸிசிட்டி ஆகலாம், அது இன்னொரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட டெஃபிஷியன்சிக்கு வந்து லீட் பண்ணலாம். ஸோ அதனால இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அந்த லெவல்ல தான் இதுல ஆட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம மெயினா விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்கின் மெயின்டைன் பண்றதுக்கு, ஹெல்த்தி ஹேர் மெயின்டைன் பண்றதுக்கு, இன்டர்னலாவே உங்களோட செல்லோட லைஃப் ஸ்பேன் வந்து, அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வாழ்நாள் இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்லுனா நம்ம ஸ்கின் மேல 35 to 45 days இருக்கும்.
ஹேர் செல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் 5 நாள்லயே கொட்டலாம், ஒரு சிலருக்கு 5 மாசம் ஆகும், ஒரு சிலருக்கு 5 வருஷம் கூட வந்து கொட்டுறதுக்கான டைம் வந்து மாறும். ஸோ அது கம்ப்ளீட்லி வேற, அது அவங்களோட ஜீனை பொறுத்தது. ஆனா நம்மளோட மியூக்கஸ் செல்ஸ், வாயில இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி 1 வீக் மேக்ஸிமம், இல்லைன்னா சிலருக்குலாம் 1 டேலே கூட வந்து புது புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி புது செல்ஸை எப்பெல்லாம் ஃபார்ம் பண்ண வைக்கணுமோ, ஹெல்த்தி செல்லை மெயின்டைன் பண்ண வைக்கணுமோ, அது எல்லாத்துக்குமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சப்போர்ட் வந்து நம்ம கண்டிப்பா தேவை. ஸோ அதனாலதான் எப்பவுமே வந்து விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ஸ் யாராவது ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மீல் முடிச்ச உடனே வித்தின் ஹாஃப் அன் ஹவர் டைம்லேயே வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்பதான் அப்சார்ப்ஷன் ரேட் அதிகமா இருக்குன்றதுக்காக. அப்ப இதுல ஆட் பண்ணிருக்கிறது என்னென்ன மாதிரி விட்டமின் அண்ட் மினரல் சப்போர்ட் இன்கிரியன்ஸோட லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, விட்டமின்ஸ் வந்து நம்ம 2 கேட்டகரியில டிவைட் பண்ணுவோம், வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள்னு சொல்லிட்டு. வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி டெய்லி தேவை. ஏன்னா நீங்க நிறைய தண்ணி குடிப்பீங்க, யூரின் போகும், ஸ்வெட் ஆகும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போகுதோ அதே அளவுக்கு வெளியில போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால கம்பல்சரி நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின் டெய்லியுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம எடுத்துக்கிறது இங்க மேல கொடுத்துருக்க லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின். வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படின்னாலே ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா இது உங்க மெட்டபாலிசத்தோட ஒரு கோ ஃபேக்டர்னு. இது இல்லாம உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸே ஆகாது. எனர்ஜி மட்டும் கிடையாது, உங்களால எந்த வேலையுமே கம்ப்ளீட்லி செல்லால வந்து ரெஜுனேட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லைன்னா அந்த செல்லை வச்சு உங்களோட டிஷ்யூ ஆல்ரெடி ரிப்பேர் ஆனது வந்து அதாவது புதுப்பிச்சுக்கிறதுக்கும் சரி, இல்ல அந்த செல்லோட லைஃப் ஸ்பேனை கண்டினியூ பண்றதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதனால பி குரூப் விட்டமின் இல்லைன்னா விட்டமின் சி அண்ட் பி குரூப் விட்டமின் சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் சொல்றது. அதே மாதிரி ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி ஒரு மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கும், அந்த மெட்டபாலிசத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, எனக்கு வந்து இவ்வளவு ஃபாஸ்டா நடக்கணும், இவ்வளவு கம்மியா நடக்கணும், இந்த இடத்துல வந்து இப்ப எனக்கு நீட் அதிகமா இருக்குன்றதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அதிகமா தேவைப்படும். ஆனா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் பாடியில அதிகமா ஸ்டோர் ஆகிற எபிலிட்டி இருக்கிறதுனால இதோட டோஸ் வந்து நம்ம நெசசிட்டி டோஸ் மட்டும் தான் இதுல ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாவே ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எலும்பு தேய்மானம் இல்ல எலும்பு பிரச்சனையை சரி பண்றதுக்கு அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் தெரியும் விட்டமின் ஏன்னா வந்து நம்மளோட விஷனுக்கு ரொம்ப முக்கியம், பார்வை இல்லைன்னா இந்த இது கேட்ராக்ட் எல்லாம் வரும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம க்ரோயிங் இயர்ஸ்ல யாருக்காவது விட்டமின் ஏ கம்மியாச்சு அப்படின்னா மாலிகன் நோய் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது போல ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் சொல்லலாம், ஸ்கின் டேமேஜஸ் சொல்லலாம், போன் வந்து சரியா க்ரோத் இல்லாம போகிறதுக்கோ க்ரோத் ரிட்டார்டேஷன் வரதுக்கோ நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் டெஃபிஷியன்சினால நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா உண்டு. இது இல்லாம ஆட் பண்ணிருக்கிறது எல்லாமே மினரல் சப்போர்ட்னு சொல்றது. மினரல்ஸ்ல வந்து மெயினா 2 கேட்டகரி சொல்லலாம். மினரலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேக்ரோ மினரல், மைக்ரோ மினரல் 2 கேட்டகரி சொல்லுவோம். மேக்ரோ மினரல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மில்லிகிராமுக்கு அதிகமா தேவைப்படும். அதே மாதிரி பாடியில நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும், அதுல அதிகமா ஸ்டோர் ஆகிறதும் நம்மளோட எலும்புல ஸ்டோர் ஆகும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கால்சியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், இதெல்லாம் வந்து மேக்ரோ மினரல்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிகமான தேவையும் உண்டு, அதே மாதிரி அதிகமா எலும்புல போய் அது சேரவும் செய்யறதுனால. அதே அளவுக்கு உங்க உடம்புல ஈவன் 1% 2%னா கூட உங்க உடம்புல அதுக்கான மத்த ஃபங்க்ஷன்ஸ்மே உண்டு. நீங்க கால்சியம் கம்மியா எடுக்கிறீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானம் மட்டும் நடக்காது. கால்சியம் கம்மியா எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலருக்குலாம் வந்து டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் உரையறதுல வந்து டிலே இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மசில் அடிக்கடி வந்து இழுத்துக்கிறதுக்கு, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கண்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கால்சியம் டெஃபிஷியன்சிலையுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லிட்டு மேக்ரோ மைக்ரோ மினரல் சொல்லிட்டு 2 கேட்டகரியில நம்ம தனித்தனியா வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் உண்டு. எப்பவுமே மினரல்ஸ் அப்படின்னாலே வந்து எலும்புக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களோட மற்ற மெட்டபாலிக் ஆக்ஷன்லயுமே உண்டு. ஈவன் சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜென்ரல் இம்யூன் சிஸ்டத்துலயுமே நிறைய மினரலுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. சிலர்லாம் வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா செலினியம் பேஸ்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு இம்யூன் பூஸ்ட் ஆகணுமா காப்பர் பாட்டில்ல தண்ணி குடிக்கிறது, அப்ப இது எல்லாமே இம்யூன் சிஸ்டமோட ரிலேட்டட் தானதான். பட் அதெல்லாமே மைக்ரோ மினரல்ஸ் கேட்டகரியில வர மாதிரி இருக்கும். ஸோ மேக்ரோ மினரல் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஜென்ரலா எலும்பு மட்டும் சம்மந்தம் இல்லாம மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, உங்களோட நரம்பு சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக்குறதுக்கு, பாடியில வந்து ஃப்ளூயிட் லெவலை மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு, இது இல்லாம ஜென்ரலா வந்து நிறைய மற்ற ஆக்ஷன்ஸ் வந்து சொல்லலாம். ஆன்டிஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன்ஸ்மே வந்து நிறைய மினரல்ஸ் வந்து பண்ணும். மைக்ரோ மினரல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அயன், ஜிங்க், காப்பர்,
போரான், அயோடின் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாதுக்கள்னு சொல்லக்கூடிய ரொம்ப கம்மி அளவு தான் நமக்கு தேவை. பட் அந்த ரொம்ப கம்மி அளவு மேபி இதெல்லாம் மில்லிகிராம் இல்ல மைக்ரோகிராம்ல தான் நமக்கு தேவையே இருக்கும். அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு நிறைய வந்து என்சைம் டிஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி சில மினரல் எல்லாம் நமக்கு கம்மியாச்சுன்னா டயபெட்டிஸ் வரைக்கும் கொண்டு போறதுக்கு கூட சான்சஸ் உண்டு. ஸோ அப்ப இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து சப்ரஸ் பண்ற எபிலிட்டி வந்து மினரல் நமக்கு கிடைக்காம போகும்போது சான்சஸ் உண்டு. அதனால அதுக்கான மினரலுமே இதுல ஆட் பண்ணியிருக்காது. அப்ப நம்ம எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வித விட்டமின் அண்ட் மினரல் எடுத்தாலும் ஆஃப்டர் ஃபுட் இமீடியட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார மினிமம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேப்சூலுக்கு 240-250 ml கம்பல்சரி வாட்டரோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களோட ரெகுலர் சர்க்குலேஷன் லெவல் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்மளோட EFA எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொல்றது. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜென்ரலாவே வந்து ஹியூமன் பீயிங் பாடியில வந்து ஃபேட் ஆல்ரெடி ஸ்டோர் இருக்கும். நம்மளோட ஸ்கின்னோட 3rd லேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூன்னு ஒரு ஃபேட் இருக்கும். அந்த அடிப்போஸ் டிஷ்யூட ஸ்டோரேஜ் மாறுறதுதான் ஒரு சிலர் ஒபேசிட்டி, ஒரு சிலர் அண்டர் வெயிட்னு சொல்லிட்டு நம்ம மாத்துறோம். ஜென்ரலாவே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ன்றது உங்க உடம்பால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நீங்க ஆப்வியஸ்லி வந்து நீங்க வெளியில இருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கிற ஃபேட்ல வந்து நிறைய வித்தியாசமான ஃபேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அனிமல் ஃபேட் எடுத்தோம்னா அது வந்து தேவையில்லாதது, நம்ம உடம்புல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொழுப்பு அளவில் அதிகமாக்கலாம், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம்ஸை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜென்ரலா நிறைய கேட்டகரி சொல்லுவோம். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்க உடம்பால ப்ரிப்பேர் பண்ண முடியாத சில ஃபேட்டை வந்து நம்ம அடிஷனலா எடுத்துக்கிறது. அப்ப இது நமக்கு ஃபுட்ல இருந்து கிடைக்காதுன்னா ஃபுட்ல இருந்து கண்டிப்பா கிடைக்கும். பட் நம்ம சொல்ற எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து இப்ப நிறைய பேர் கேள்விப்படுவோம் omega-3 omega-6ன்னு சொல்லிட்டு. omega-3 அதிகமா வந்து நான்வெஜ்ல இருந்து அதிகப்படியா கிடைக்கும். omega-6 அதிகமா வந்து வெஜிடேரியன்ல இருந்து கிடைக்கும். பட் அதுக்காக ரெண்டுத்துலயுமே வந்து ஒண்ணுத்துல வந்து omega-3 மட்டும்தான் இருக்கு, இன்னொரு omega-6 மட்டும்தான் இருக்கு. ப்ரொபோர்ஷன் லெவல் தான் மாறும். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ஜென்ரலா டயட்ல நமக்கு கிடைக்காத பட்சத்துல நம்ம அதிகப்படியா வந்து இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸை சூஸ் பண்ணாதப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா இங்க கொடுத்திருக்க லிஸ்ட் இல்லாமலே ஒன்னு இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுன்றது ஜென்ரல் டாபிக் நம்ம சொல்றது. பட் அது இல்லாமலே ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லணும்னா யாருக்காவது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புமே அதிகம். அது ஒரு ஜெனட்டிக்கா அவங்களுக்கு நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, இல்ல அவங்களோட ஹார்ட் ப்ரொஃபைல் ஆல்ரெடி சரியில்லை அப்படின்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கம்மியா இருக்கும் போது அவங்களுக்கு லாங் ரன்னிங் எனர்ஜி கிடைக்காது. ஏன்னா நைட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 hours வந்து அவங்க எனர்ஜி வந்து கம்ப்ளீட்லி மசிலை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது எனர்ஜி லேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. அப்ப எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் நமக்கு எதுல இருந்து ஆக்சுவலி எதுல இருந்தெல்லாம் நமக்கு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஆயில், பொரேஜ் சீட் ஆயில்னு சொல்றது, அதே மாதிரி பிளாக்ஸ் சீட் ஆலி விதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இன்னொன்னு சாஃப்லா சீட். அப்ப இதுல மட்டும்தான் omega-3 omega-6 இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு காம்பினேஷனுமே மாறி மாறி இருக்கும், ப்ராப்பர் காம்பினேஷன்ஸ்ல இருக்காது. பட் நம்ம மிக்ஸ்டா எடுத்துக்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். பட் இதே ஈக்குவல் குவான்டிட்டி கிடைக்குமா அப்படின்னா அது உங்களோட இன்டேக்கோட லெவலை பொறுத்தது. ஜென்ரலாவே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் தேவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு செல்லோட அவுட்டர் லேயருமே வந்து மேடப் ஆஃப் வந்து ஒரு லிபிட் மெம்பரேன் தான் சொல்லுவாங்க, அதுக்குமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் தேவை. அதனாலதான் யாருக்காவது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கம்மியா இருந்துச்சுன்னா கை எஸ்பெஷலி சொல்லணும்னா ஜாயிண்ட்ல இருக்கிற ஸ்கின் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரையா எக்ஸிமா ரேஷஸ் வந்த மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து க்ரோயிங் இயர்ஸ்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ் கிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சன் எங்க பாடியில எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் அவங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா திட்ட ஒரு இச்சிங்கோட வந்து அந்த ஸ்கின் மட்டும் திக்கா ரேஷஸ் மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம என்னதான் கிரீம் போட்டாலும் சன்லைட்ல போகும்போது பேர்ன் ஆகும், அப்புறம் இச்சிங் அதிகமாயிட்டு அந்த இடத்துல வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அது எல்லாமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்டோட ஒரு டெஃபிஷியன்சின்னு சொல்லலாம். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஆயில் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 மில்லிகிராம், அதாவது 1086 மில்லிகிராம் கிட்டையும், பிளான்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்து அப்ராக்சிமேட்லி 1352 மில்லிகிராம் கிட்டையும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜென்ரலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ன்றது இது உங்க பாடியில நிறைய ஹார்மோனோட கனெக்ட் ஆகி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இதுல ஆட் பண்ணிருக்க மெயின் இன்கிரிடியன்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிளாக்ஸ் சீடு, பொரேஜ் சீட் ஆயில், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சாஃப்லர், அதே மாதிரி ஃபிஷ்ஷோட ஆயில்ஸ், இதுதான் மெயினா இதுல இன்க்ளூட் பண்ணிருக்குது. ஸோ மினிமம் 2 இஸ் மேண்டேட்டரி. ஒருவேளை அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா 4 கேப்சூல்ஸ் வரைக்குமே எடுத்துக்கலாம்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே வந்து மினிமம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 240 to 250 ml வாட்டரோட தான் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரா ஷேக்ஸ் நம்ம சொன்னது. நியூட்ரா ஷேக் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு. இதுல இம்யூன் ஃபேக்டரும் உண்டு, நம்மளோட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். பட் அது இல்லாம சொல்லணும்னா நம்ம இது வரைக்கும் சொன்ன விட்டமின் அண்ட் மினரலோட மேக்ஸிமம் காம்பினேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு மீல் எடுத்தா உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ல கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஸோ பேலன்ஸ்டு நியூட்ரியன்ஸ் சொல்லலாம். ஈக்குவலி உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக பாக்குறாங்க, இல்லைன்னா வெயிட் லாஸ்க்காக, அவங்களோட மீல் அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களோட டெய்லி ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இது வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், வெயிட் கெயின்க்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜென்ரலா சொல்லலாம் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பேலன்ஸும் பண்ணலாம், வெயிட்டை வந்து பூஸ்ட் பண்ணவும் பார்க்கலாம், அதே சமயத்துல அவங்களுக்கு கம்மி பண்ணணும்ன்ற மாதிரி ஐடியா இருக்குன்னா கம்மி பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க எந்த டைம் எவ்வளவு குவான்டிட்டி எடுக்க போறாங்கன்றத வச்சுதான் வந்து நம்மளால நியூட்ரா ஷேக் எப்ப எடுக்கணும்ன்றத அட்வைஸ் பண்ண முடியும். இதுல இருக்கிற மெயின் என்னென்ன மெட்டீரியல்னா புரோட்டீன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா உங்க பாடியில எல்லா புரோட்டீனுமே உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட் சொல்லுவாங்க, ஒரு 9 எசென்சியல் அமினோ ஆசிட் கம்பல்சரி உங்களோட ஃபுட்ல இருக்கணும். இப்ப நீங்க ரைஸ் எடுக்கிறீங்க, தால் எடுக்கிறீங்க அப்படின்னா ரைஸ்ல வந்து எல்லா அமினோ ஆசிட் கிடையாது. அதே மாதிரி தால் மட்டும் தனியா எடுக்கிறீங்கன்னா எல்லா அமினோ ஆசிட்மே கிடையாது. ஆனா ரெண்டுத்தையுமே காம்பினேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்றேன், அது எல்லா அமினோ ஆசிட்மே கிடைக்கும். இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் உங்க உடம்பால எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாதோ அதுக்கான எல்லா அமினோ ஆசிட்மே ஒரு சீக்வன்ஸா இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபைபர், ஏன்னா ஃபைபர் வந்து டைஜஷன் பண்ண ட்ரை பண்ணும் பாடி, பட் ஆனா ஃபைபர் எப்பவுமே டைஜஷன் ஆகாது. பட் இந்த ஃபைபர்ன்றது உங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற குட் பாக்டீரியாஸ்க்கு ஃபுட் மாதிரி அதுவுமே இதுல ஆட் பண்ணிருக்கு. அதே மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ், அது கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் என்னென்ன நெசசிட்டி இருக்கும் அண்ட் கம்பல்சரி நம்மளோட 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட ஃபார்முலாவுமே இதுல உண்டு. ஸோ இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து செட்டைட்டின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பசி எடுக்காம ஒரு ஃபில்னஸ் இருக்கிறது. அதனால நெக்ஸ்ட் டைம் பசி எடுக்காது, நெக்ஸ்ட் டைம் இன்டேக் கம்மியாகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணாமலாம் இருக்க போறது கிடையாது, உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ற ஆக்டிவிட்டி பண்றதுக்கான எனர்ஜியுமே இதுல இருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சேம் லைக் தட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலி இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ஸ்டன்ஸ்மே சொல்றதுனால டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இல்லாமலுமே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்துறதுக்கான சப்ஸ்டன்ஸ்மே இதுல உண்டு. நம்ம ஒரு சர்விங் இதுல எடுத்துக்கிறது வந்து எவ்வளவு எனர்ஜி நமக்கு ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 83.7 கிலோ கேலரி. 83.7 கிலோ கேலரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்க, ஒரு 120 ml காஃபி வித் லைட் சுகர் போட்டு குடிக்கிறீங்கன்னா என்ன எனர்ஜி வேல்யூ இருக்குமோ அதே எனர்ஜி வேல்யூ தான். இன்கேஸ் நீங்க சுகர் இல்லாம நார்மல் மில்க்ல காஃபி போட்டு எடுக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு 90 கிலோ கேலரி வரும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த கப், அது வந்து லெவல் வந்து வேரி ஆகுற மாதிரி இருக்கும், அதே அளவுக்கு தான். பட் ஆனா வெறும் அதுல எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த அளவுக்கு எல்லா நியூட்ரியன்ட் லெவலும் மிக்ஸ் பண்ணி கிடைக்குமா ஒரு நார்மல் கப் ஆஃப் காஃபி இல்லைன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இதோட மெயின் இன்கிரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற மெயின் ஃபிளேவர் வந்து வெண்ணிலான்ற ஃபிளேவர், ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குற மாதிரி சொல்லலாம். ஸோ 12 வித்தியாசமான எசென்சியல் விட்டமின்ஸ், அதே மாதிரி 8 மினரல்ஸ் வந்து இதுல ஆட் ஆயிருக்கு வித் எனர்ஜி லெவலோட சேர்த்து. ஸோ அதனால இது வந்து நியூட்ரா ஷேக் எப்பவுமே வந்து சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீல் ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேர் கோயிங் ஃபார் வெயிட் லாஸ்க்காக போறாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு அப்புறமா ட்ரிங்க் எடுத்துக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருக்கிறது 1 சர்விங்க்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 4 கிராம் ஃபைபர் கிடைக்கும். 4 கிராம் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற ஃபைபரோட லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஆக்சுவலி இப்ப ரீசெண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கிறது 35 கிராம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஏன்னா நிறைய பேருக்கு மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அதிகமாகிறதுனால. ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைபரோட கவுண்ட் நம்மளோட டயட்ல கம்மியா இருக்கு அப்படின்னா that can be leads to any kind of metabolic disorder. metabolic disorder அப்படின்னு சொல்லும் போது வந்து டயபெட்டிஸ் மட்டும் தான் கிடையாது, பிளட் சுகர் எலிவேட் ஆகலாம், கொலஸ்ட்ரால் லெவல் மாறுறது, லிபிட் ப்ரொஃபைல் மாறுறது, இதுவுமே வந்து மெட்டபாலிக் டிசார்டர் தான் சொல்லுவோம். இதுல இருக்க ஃபைபர் உங்களுக்கு வந்து உங்களோட சுகர் அப்சார்ப்ஷனையும் கம்மி பண்ணும், அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற குட் பாக்டீரியாக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்றதுனால இன்டைரக்ட்லி உங்க லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற நியூட்ரியன்ட் லெவலையுமே இது அதிகமாக்கும். இதுல ஆட் பண்ணிருக்கிற ஃபைபர் வந்து 2 டைப், ஒன்று வந்து இன்னுலினும் சாய்பீன்ல இருந்து எடுத்த ஃபைபர் மெட்டீரியல் இதுல ஆட் பண்ணிருக்குது. ஸோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சர்விங் எடுத்துக்கும் போது இதுல இருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் சோர்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயில இருந்தும் வே ப்ரோட்டீன்ல இருந்து எடுத்த சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு 9 கிராம் ஒரு ஹோல் எக், ஒரு ஹோல் எக் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து ஒரு எக் ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் கிடைக்குமோ அதே இது வந்து ஒரு சர்விங்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அதான் இந்த ஜென்ரலா வந்து இதோட ப்ரோட்டீன் சப்போர்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ எடுத்துக்கலாம், இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு ஸ்கூப் அப்படின்றது வந்து 25 கிராம் வரும். இந்த 25 கிராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணீங்கன்னா மில்கோட மிக்ஸ் பண்ணாதீங்க, வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்க ஹை ப்ரோட்டீன் டயட் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிம்டு மில்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ற எடுக்கலாம் எடுத்துக்கலாம். பட் அப்படி இல்லாமல் ஜென்ரலா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் அவங்களோட அக்செப்டபிலிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர்லயோ இல்ல மில்க்லயோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போட்டோனே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கேக்கிங் மாதிரி வருது, கட்டி ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் டெய்லி எடுத்துக்கிறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெனுவோ. ஸோ ரெனுவோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரும் உண்டு, பட் அது இல்லாம ஓவரால் நம்மளோட மென்டல் ஃபங்க்ஷன் அண்ட் பாடியோட கனெக்டிவிட்டி இதை எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாம். எல்லாருக்குமே வந்து சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 25-30லயே வந்து ரொம்ப ஏஜிங்கான சைன் மாதிரி ஆக்டிவிட்டி லெவல் வந்து கம்மியா இருக்கிறது, ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸே அவங்க கிட்ட இல்லாம இருக்கிறதுக்குலாம் சான்சஸ் உண்டு. ஸோ இது வந்து ஏஜிங்கையும் டிலே பண்ணும். அது மட்டும் இல்லாம மென்டல் பேலன்ஸ், அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா டயர்ட்னஸ்ன்றது காமன், எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க ரெக்கவரி ஆகுறாங்கன்றது மேட்டர். ஸோ அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்கு வந்து நமக்கு ரெனுவோ சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம செக்ஷுவல் வைட்டாலிட்டி அண்ட் எனர்ஜி லெவலையுமே வந்து பூஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது ஃபார் எவர் யூத்னு சொல்லலாம். ஸோ எப்பவுமே வந்து டயர்ட் ஆகாம மைண்ட் லெவல்ல வந்து ஆக்டிவ் அண்ட் ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ரெனுவோ வந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஈவன் 30க்குள்ளேயே சொல்லலாம். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தே வில் பி ஃபீலிங் வெரி எனர்ஜி லேக். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கல் கெப்பாசிட்டின்றதை விட சைக்கலாஜிக்கல் கெப்பாசிட்டின்றது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எப்பவுமே சொல்லுவோம் 75% நம்மளோட ஹெல்த் அப்படின்றது நம்மளோட சைக்கலாஜிக்கல் தாட்ல இருந்து நம்மளோட சப்போர்ட் மைண்ட் சப்போர்ட்ல இருந்து வரக்கூடியதான். நமக்கு டூ மச் ஆஃப் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனாலே பாடி ஆட்டோமேட்டிக்காவே வந்து டயர்ட் ஆகுறதும் எனர்ஜி இல்லாத மாதிரி ஆகுறதும் வந்து ரொம்ப காமன். அப்ப இந்த ரெனுவல் என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இல்லாம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட், அஸ்வகந்தா. நம்ம அஸ்வகந்தா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அஸ்வகந்தா வந்து ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா A to Z எல்லாத்துக்குமே மெடிசன் சொல்லுவோம். இது வந்து நம்மளோட ஆயுர்வேதாவோட ஒரு பெஸ்ட் திங்னு கூட சொல்லுவோம். ஏன்னா எல்லா நிறைய இதுல நம்மளே பார்த்திருப்போம் அஸ்வகந்தா வந்து மெடிசனா யூஸ் பண்றது. சேம் லைக் தான் நம்ம ஏற்கனவே கூட ஜின்செங், அஸ்வகந்தா இதை பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம டர்மரிக் வந்து நம்ம நிறைய ஏற்கனவே சொன்னதான் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியான்னு சொல்லிட்டு நிறைய சொல்லலாம் இது. பட் டர்மரிக்மே இதுல ஆட் பண்ணியிருக்கிறது அண்ட் பிளாக் பெப்பரோட எக்ஸ்ட்ராக்ட். இது இல்லாம நம்மளோட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட 3 மெயின் இன்கிரிடியன்ட் அல்ட்ரா ஃபேக்டர், ஓவர் ஃபேக்டர் அண்ட் நானோ ஃபேக்டர், இது 3மே ஆட் பண்ணிருக்காது. அப்ப நம்ம இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 capsules மஸ்ட். இன்கேஸ் அவங்க வந்து நிறைய பிசிக்கலி ஆக்டிவா இருக்காங்க, பயங்கர டயர்ட்னஸ் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கேப்சூலோட ரேஞ்ச் வந்து 2 to 3 ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ மோஸ்ட்லி எப்பவுமே ரெனுவோ எடுக்கிறதா இருந்ததுன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது அட்வைசபிள் அண்ட் கம்ப்ளீட். ஏன்னா டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு இட் வில் பி சப்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வேகாவோட டூத் பேஸ்ட் பத்தி. டூத் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓரல் ஹைஜீன்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஒருத்தவங்களுக்கு வந்து இன்டர்னல் பாடி எப்படின்றது வந்து நம்மளோட ஓரல் ஹைஜீன் வந்து காமிக்கக்கூடியது. ஓரல் ஹெல்த் எக்ஸாம்பிள் வந்து பிளேக் ஃபார்மேஷன் அதிகமா இருக்கு, இல்ல அவங்க பேசும்போது வந்து ஒரு பேட் ஓடர் வருது, சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கு, கம்ஸ் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாலே இட் இஸ் இண்டிகேட்டிங் அவங்களோட இன்டர்னல் ஹெல்த் வந்து சம்திங் இதுல வந்து பாடியில ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குன்றதுதான். ஸோ அப்போ நம்மளோட இம்யூன் சப்போர்ட் பண்றதுக்கு, ஏன்னா ஓரல் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது மெயினா ஸ்வேகா டூத் பேஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளோட ஓரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வித் அடிஷனலி வித் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட சப்போர்ட்டுக்காக. ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க இது வந்து சுகர் ஃப்ரீன்றதுனால எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதுல ஆட் பண்ணிருக்க மெயின் இன்கிரிடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபிளேவருக்காக மட்டும் கிடையாது, நம்மளோட ஓரல்ல வந்து பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட் இருந்ததுன்னா சீக்கிரமா அது மல்டிபிளிகேஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுல ஆட் பண்ணிருக்க சில இன்கிரிடியன்ஸ் மைக்ரோப்ஸோ இல்லைன்னா பாக்டீரியா க்ரோ ஆகுற மாதிரி இருந்துச்சுனாலோ அதோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றதுக்கான என்சைம் இல்லைன்னா என்சைம் ஆக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்டுமே இதுல உண்டு. ஸோ மெயினா சொல்லணும்னா மவுத் ஃப்ரெஷ்ன்னு சொல்லும்போது கம்பல்சரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மின்ட் ஃபிளேவர் ஆட் பண்றது. பட் ஆனா இதுக்கு நிறைய என்ன சொல்றது மெயினா இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ற சப்போர்ட்மே வந்து மின்ட்டுக்கு.
இதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட ஃபார்முலாஸ் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி விட்டமின் இ. விட்டமின் இ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்கின்காக யூஸ் பண்ணி பார்த்திருப்போம், ஹேருக்கு, அதே மாதிரி இன்டர்னலா யாராவது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் விட்டமின் இ சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. விட்டமின் இ அப்படின்னாலே வந்து ப்ரொடெக்ஷன். மெயினா என்ன சொல்லணும் அப்படின்னா விட்டமின் இ வந்து அதோட எந்த வேலை பார்த்தீங்கன்னாலும் அது ப்ரொடெக்ட் பண்றதுதான். ஆனா எத்தனை வாட்டி ப்ரொடெக்ட் பண்ணாலும் அது ஒரு டைம் கூட டேமேஜ் ஆகாது. அதுல இருந்து வேஸ்ட் மெட்டீரியலுமே எதுவுமே பாடிக்கு வந்து அதாவது ப்ரொடியூஸ் ஆகாது. ஜெனரலா சொன்னோம் அப்படின்னா விட்டமின் இன்றது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சொல்லுவாங்க, பிக்கெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சொல்லலாம். இன்னொன்னு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்மே அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க எத்தனை டைம் எத்தனை விதமான பாடியில வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய த்ரெட் வந்தாலும் விட்டமின் இ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு இருக்கிற அயான்ஸை டொனேட் பண்ணி அது எப்பவுமே வந்து தேவையில்லாத ஒரு ஃப்ரீ ராடிக்கலாலாம் மாறாது உடம்புல. ஸோ அதனால விட்டமின் இ வந்து ஜென்ரலி கன்சிடரிங் ஆஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அது இதுல ஆட் பண்ணிருக்காது. அதே மாதிரி நம்ம கிளவ் ஆயில் இது கிராம்பு எண்ணெய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஜென்ரலாவே அந்த கிராம்புல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியா வந்து growth ஆக போகுது அப்படின்னா அந்த பாக்டீரியா growth ஆகிறதுக்கு தேவைப்படுற என்விரான்மெண்ட்டை பிரேக் பண்ணும். மெயினா எப்படின்னு சொன்னா அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகிறதுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து அந்த பிரேக் பண்றதுனால கல்டிவேஷன் நடக்காது. அதனாலதான் வந்து அது இல்லாம அது ஒரு அனால்ஜெசிக்னு சொல்லலாம். பெயின் வந்து உங்க பாடியில அந்த எஸ்பெஷலி வந்து ரூட்ல பெயின் இருக்குன்னா அதை நம்ப் பண்ணி வைக்கும், மறுத்து போக வைக்கும். ஸோ அதனாலதான் வந்து கிளவ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல யூஸ் பண்ற கிளவோட வேலை என்னன்னா ஆன்டி பாக்டீரியா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மெயினா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மென்தால் இருக்கிறதுனால ஒரு லாங் டைம் வந்து மவுத் ஃப்ரெஷ்னஸ் அதே மாதிரி மவுத்தோட பிஹெச் மெயின்டைன் பண்றதுக்குமே அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ஜென்ரலா வந்து என்னன்னா டூத் கேவிட்டிஸ் வராமலும் அதை பல் சொத்தாகாம இருக்கிறதுக்கும் மேற்கொண்டு வந்து பெயினை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குமே வந்து நமக்கு இது சப்போர்ட் பண்ணும். அப்ப எப்படி எடுத்துக்கணும், எப்பவுமே டூத் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பி ஷேப் தான் அட்வைசபிள். குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அதோட கம்மியாவே எடுத்துக்கலாம். டெய்லி 2 times கம்பல்சரி பிரஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு காலையில எழுந்தோன்னு பிரஷ் பண்ணோம் சரி, நைட்டு படுக்கும் போதும் ஏன்னா நைட்டு படுக்கும் போது அகைன் ஒரு 10 to 12 hours வந்து கம்ப்ளீட்லி நில் பை மவுத், வாயை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்கனால இப்ப பிரஷ் பண்ணல சாப்பிட்ட ஃபுட் ஏதாவது பல்லுலயே டெபாசிட் ஆகுதுன்னா டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு இல்லைன்னா பாக்டீரியா growth நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனாலதான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 times பிரஷ் பண்றது அட்வைசபிள்னு சொல்றது. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அடல்ட்டோட சூப்பர்விஷன்ல பண்ணணும். ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் முழுங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனாலதான் வந்து அடல்ட்டுக்கு கீழே வந்து அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ண சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேகாவோட நம்ம ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லலாம். மெயின் திங் சொல்லணும் அப்படின்னா ஏன் வந்து இது அதிகமா ப்ரொமோட் பண்ணா இதுல இருக்கிற மினரல் கண்டென்ட் அந்த மாதிரி. ஸ்வேகா 3-in-1 ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு அதுல இருக்கிற டெட் சீயோட சால்ட் தான் மெயினா சொல்லலாம். யாராவது மெக்னீஷியம் சால்ட் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்வேகா நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஜென்ரலாவே எல்லாரோட ஸ்கின்மே நீங்க எதுவுமே யூஸ் பண்ணலனாலுமே ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் வந்து டெட் ஆக அது நம்மளோட ஸ்வெட் மூலமாவோ இல்லை நம்ம டெய்லி குளிக்கிறதுலயோ ஆட்டோமேட்டிக்கா டெட் ஸ்கின்ஸ் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். பட் கம்ப்ளீட்டா எல்லா டெட் ஸ்கின்ஸும் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதை வந்து நேச்சுரலா எக்ஸ்போலியேஷன் சொல்றது என்னன்னா நீங்க குளிக்கும் போதோ இல்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டஸ்ட் மாதிரி இல்லைன்னா வந்து சின்ன சின்ன டெட் ஸ்கின்ஸ் வந்து உறிஞ்சு வரதை நம்ம ஸ்கின்ல பார்க்க முடியும். அழுத்தி தொடச்சிங்கன்னா உங்க டவல்ல எல்லாம் கூட இருக்கும். ஸ்கின் நேச்சுரலா எக்ஸ்போலியேட் ஆகும். சில ஸ்கின்ஸ் வந்து நேச்சுரலா தானா எக்ஸ்போலியேட் ஆகாதுதான் நம்ம வந்து ஸ்க்ரப் போடுறது அந்த மாதிரி பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். ஸ்வேகா ஃபேஸ் வாஷ்ல இருக்கிற சால்ட்ஸ் வந்து நேச்சுரல் எக்ஸ்போலியேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கின் வந்து எப்பவுமே மேல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா போர்ஸ் வந்து விசிபிளா தெரியும். அப்ப என்னன்னா உள்ள இருக்கிற டெட் லேயர்ஸையும் கிளென்ஸ் பண்ணிட்டு திருப்பி அதை க்ளோஸ் பண்ணணும், ப்ராப்பர் மாய்ஸ்சரைஸ் பண்ணி. அது மூணுத்தையுமே இதுல நம்மளால பண்ண முடியும். ஸோ ஸ்கின் எக்ஸ்போலியேட் நேச்சுரலா பண்ணும். உள்ள இருக்க போர்ஸ் ஸ்கின்னுக்கு இடையில போர்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுல வந்து செபம்னு ஒரு ஃப்ளூயிட் வரும். அந்த செபம் ஃப்ளூயிட் தான் உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணி. ஏன்னா சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸே விறுவிறுன்னு ஆயிட்டு ஓப்பன் கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் வரைக்கும் வரதுக்குலாம் சான்சஸ் உண்டு. அது ஒவ்வொருத்தோட ஸ்கின்னோட பிஹெச் மாறும்போது. ஸோ ஸ்கின் பிஹெச் மெயின்டைன் பண்றதுக்குன்னே வந்து ஸ்கின் போஸ்ட்ல செபம்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது ப்ராப்பர் லெவல்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கின்னோட நேச்சரை மாத்துறதுக்கோ சீக்கிரமா டேமேஜ் ஆகிறதுக்கோ சான்சஸ் உண்டு. அதனால அதை கிளென்ஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னோட ஒரிஜினல் மாய்ஸ்சரை லாக் பண்றது. ஏன் அப்படின்னா
ஸ்கின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற செபம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகுறீங்க இல்ல பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில இருக்க வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி வெளியில போயிடுச்சுன்னா டீஹைட்ரேட் ஆகும். அது ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆயிலி லேயர் மாதிரி நம்ம ஸ்கின் மேல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுனால தான் நமக்கு வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் லாக்டாவே இருக்கும். அதுவுமே வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜ் இன்ஃபிளமேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வரது மட்டும் கிடையாம இட் வில் பி கமிங் டு ஓவர் ஃப்ரெஷ் நியூ ஸ்கின்ஸை வந்து ரெஜுனேட் பண்றதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். அப்ப ஜென்ரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஃபங்க்ஷனிங் லைக் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா அப்படி என்ன சொல்லலாம்னா உங்க ஸ்கின்ல எதெல்லாம் வந்து டேமேஜ் பண்றதுக்கான சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட் டு கண்ட்ரோல் இல்லைன்னா ரெடியூஸ் இல்லைன்னா அதை ரிவர்ஸ் பண்றதுக்குமே நமக்கு இது வந்து இட்ஸ் லைக் ஃபார் எவர் ஒரு யங் ஸ்கின்னை கொண்டு வரதுக்கு வந்து நமக்கு ஸ்வேகா 3 in ஃபேஸ் வாஷ் வந்து சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்க மெயின் கீ இன்கிரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெட் சீ சால்ட் மினரல் கண்டென்ட் இருக்கிறது, கொக்கோ அமினோ ப்ரோபைல் பீட்டைன்னு சொல்றது. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தேங்காயில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். இன்னொன்னு ப்ரோ விட்டமின் B5 சொல்லுவாங்க. ப்ரோ விட்டமின் B5 வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல நீங்க பாத்துருக்கலாம். ஃபேஸ் வாஷ் மட்டும் இல்ல, கிரீம்ல நிறைய பார்த்துருக்கலாம், ஆயில்ல தான் நிறைய இருந்திருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேட் மெட்டபாலிசம் நம்ம ஸ்கின்ல நடக்கிறதுக்கான பேஸ் மெட்டீரியல்னு சொல்லலாம். இது இருந்தா ஹெல்த்தி ஸ்கின் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப நேச்சுரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்கின்னோட மாய்ஸ்சரை லாக் பண்ணுது அப்படின்னாலே டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி உள்ள வந்த மாய்ஸ்சரை லாக் பண்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுவுமே ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்தாலுமே வந்து டைரக்டா அப்படியே ஸ்கின்ல அப்ளை பண்றது அட்வைசபிள் கிடையாது. அதோட பிஹெச் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது. ஸோ அதனால கையில எடுத்து ஒரு ஃபோம் மாதிரி நல்லா நம்ம கையில நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றது வந்து நேச்சுரலாவே கிளென்சிங் பண்றதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். Shubha, any problem? Just a screen was like a paused, ma'am. I think it's working fine. We can see Shweka face wash on the screen. 1 second. Yes, it's on full screen now. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் சப்ளிமெண்ட் பத்தி தான். பட் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் போறதுக்கு முன்னாடி ஜென்ரலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லாரோட லார்ஜ் இன்டெஸ்டைனுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூனிக்கோ அதே மாதிரியே நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற பாக்டீரியாஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து யூனிக்கா தான் இருக்கும். எல்லாருக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். சாம்பிளோட கவுண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுற மாதிரி சான்சஸ் உண்டு. இதுல நமக்கு ஒருவேளை குட் பாக்டீரியா அதிகமா இல்லாம பேட் பாக்டீரியாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இட் கேன் பி லீட் டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸை காஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டாலோ இல்ல நம்ம ஒரு பேனிக் ஆயிட்டாலோ இல்லைன்னா வந்து எப்பயாவது ஒரு மாதிரி அக்ரெசிவா இருந்தாலும் நமக்கு டம்மில ஒரு ரியாக்ஷன் தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கான சில நர்வஸ் சிஸ்டம் அதுக்கு தேவையான சில நியூரோ ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல உண்டு. ஸோ அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்குன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க எப்படி அந்த கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற பாக்டீரியாவோட சப்போர்ட் மூலமா தான். ஸோ நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஐக்யூ லெவல், நம்மளோட ஹெல்த், ஓவரால் வெல்பீயிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யோர் நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ் வச்சுதான். அப்ப அந்த கட் பாக்டீரியா வந்து நம்மளால ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஒருவேளை ஆல்ரெடி எனக்கு வந்து அன்ஹெல்த்தியா இருக்குது என்னால வந்து சாம்பிளை மாத்திக்க முடியும்னா we can try. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் நம்ம அதுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய பாக்டீரியா சாம்பிளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹெல்த் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இது என்ன ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க கட்ல லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்கு. நீங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா அது நிறைய ப்ரொமோட் ஆகும். அப்படின்னா அது ப்ரீபயோட்டிக். அப்படின்னா என்னன்னா நீங்க லைவ் சாம்பிள் கொடுக்கல, நீங்க கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுட்டு தான் கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஃபுட்டை எடுத்துட்டு நல்ல குட் பாக்டீரியாஸ் வந்து ஆகும். அது ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் அப்படின்றது வந்து உங்க கட்லயே கம்மியா தான் சாம்பிள் இருக்கு. நல்ல பாக்டீரியாஸ் அந்த அளவுக்கு இல்ல, நிறைய பேட் பாக்டீரியாஸ் தான் இருக்கு அப்படின்னா
அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைன்னா நிறைய குட் பாக்டீரியாஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கொடுக்குற லைவ் சாம்பிள்ஸ் தான் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லணும். நம்ம எடுத்துக்கிற தயிர், நம்ம எடுத்துக்கிற ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் அஸ் அ ப்ரோபயோட்டிக். அப்படின்னா என்னன்னா, நீங்க எடுத்துக்கிறது எல்லாமே லைவ் கல்ச்சர்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரிஜினல் மைக்ரோப்ஸ் வந்து அதுல இருக்கு. அதை நீங்க கொடுத்து உங்க பாடியை வந்து ப்ரொமோட் பண்றீங்க. அப்ப ப்ரீபயோட்டிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் சொல்லலாம். அதே மாதிரி முழு தானிய வகைகள் எடுத்துக்கிறது, முழு பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே உங்களோட ஆல்ரெடி கட்ல இருக்கிற பாக்டீரியாஸ்க்கு வந்து இது போய் ஃபுட்டா போறதுனால அது நல்லா இன்னும் நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லலாம். ஸோ நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கிறது ரெண்டுமே உண்டு, ப்ரீயும் உண்டு, ப்ரோபயோட்டிக்கும் உண்டு. ஸோ ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது உங்களோட கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். பட் ஆனா உங்க ஓவரால் உங்களோட ஹோல் வெல்பீயிங் இல்லைன்னா உங்க பாடியோட கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் அப்படின்றது 70% உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ உங்க டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லா இருந்துச்சுனாலே ஓவரால் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் வந்து நம்மளோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஹெல்த் வந்து ரெகுலேட் பண்றதுக்கும் பூஸ்ட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம மூட் ஸ்விங்ஸையும் ஸ்ட்ரெஸ் லெவலையும் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது இட்ஸ் லைக் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் லெவல் உண்டு. பட் ஸ்ட்ரெஸ் வந்து கோப்பப் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணவும் தெரியணும். ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆனா வந்து நம்ம ஹெல்த்தோ இல்லை நம்ம செல்ஸ் தான் வந்து அதுல இருந்து ஸ்பாயில் ஆகுமே தவிர நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகனால இன்னொருத்தவங்களோட செல்லோ இல்லை டேமேஜ் ஆக போறது கிடையாது. ஸோ அந்த ரிவர்சிபிள் கெப்பாசிட்டி வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஆன்டி டோஸ் வந்து தேவைப்படும். அது நேச்சுரலாவே ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டமோட ரிலேட்டட்னு சொல்லலாம். நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல எவ்வளோக்கு எவ்வளோ பாக்டீரியாஸ் வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கோ அது உங்களோட ஓவரால் இம்யூன் சிஸ்டத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இம்யூன் சப்போர்ட்னு கூட இதை சொல்லலாம். அப்ப இதுல இருக்கிற இன்கிரியன்ட் சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹெல்த்தி கட் பாக்டீரியாவுக்கு தேவைப்படுற சாம்பிள்ஸ், லைவ் சாம்பிள்ஸே கொடுக்குறது. இங்க கொடுத்திருக்க பாக்டீரியல் நேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைஃபிடோ பாக்டீரியாம்ன்றது வந்து இதுலயே நிறைய ஸ்பீஷிஸ் உண்டு. அதை இங்க ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணிருக்குது. ஈவன் நீங்க சம்டைம்ஸ் வந்து இன்ஃபேன்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கு அந்த நான் ப்ரோ இந்த மாதிரி சில சிமிலாக்னஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பைஃபிடோ பாக்டீரியம் தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா புதுசா ஒரு கட் சாம்பிளை கொடுத்து அவங்களோட ஹெல்த் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. ஸோ அதே தான் இதுலயுமே ஆட் பண்ணிருக்குது. அது மாதிரி லாக்டோபேசிலஸ் சொல்றது வந்து ஜென்ரலாவே நம்ம எடுத்துக்கிற தயிர் வெரைட்டி இதுல எல்லாமே வந்து லாக்டோபேசிலஸ் வகையான பாக்டீரியாஸ் அதிகமாவே இருக்கும். ஒருவேளை எனக்கு அந்த கல்ச்சர் அந்த அளவுக்கு பத்தல, எனக்கு பாடி வந்து அதுல இருந்து ரெக்கவரி ஆகலன்றப்பதான் நம்ம வந்து இந்த மாதிரி லைவ் சாம்பிள்ஸ் வந்து நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ப்ரோபயோட்டிக். ப்ரீபயோட்டிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்கான ஃபுட். ஸோ அப்படின்னா என்ன சொன்னா இந்த கேலக்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா உங்களுக்கு வந்து முழு பருப்பு வகைகள் எடுத்துக்கும் போதோ முழு தானிய வகைகள் எடுத்துக்கும் போதோ அதுல இருந்து தான் அதிகமா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதையே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எதை போட்டா உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியாஸ் க்ரோ ஆகுமோ அந்த சப்ஸ்டன்ஸை மட்டும் இதுல ப்ரீபயோட்டிக்ஸா வந்து ஆட் பண்ணிருக்குது. அது இல்லாம இதே ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ்ல நம்மளோட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலாஸும் உண்டு, அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர். உங்களுக்கு என்ன மாதிரி இம்யூன் த்ரெட்ஸ் இருக்கு, அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்றதையுமே இது நமக்கு டீச் பண்ணும். அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சாஷேஸா தனியா இருக்கும். இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி எப்பவுமே அதுக்குள்ளார வாயில போட்டோன்னே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பீட்ஸ் மாதிரி அது வந்து ஸ்வெல் ஆயிடும். வாயில போட்டு அதை சூ பண்ணக்கூடாது, அதை அப்படியே முழுங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டொமக்ல HCl ஒரு ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய என்சைம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வரிசையா ஒவ்வொரு இடத்துலயும் டேமேஜ் ஆகிட்டே போகும். அதுக்குள்ளார இருக்கிற சாம்பிளும் சரி அதுக்கான ஃபுட்டும் சரி எங்கேயுமே பிரேக் ஆகாம டைரக்டா லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்கும் போகணும் அப்படின்னா நம்ம அதுல வாயில போட்டு அதை மென்னிடக்கூடாது, அப்படியே போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து டெய்லி ஒரு பேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸா 1 மந்த் ஒரு டெய்லி ஒன்னு எடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் மந்த்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அட்வைசபிள். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அண்டர் 12 இருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர் அதாவது டாக்டர் கன்சல்டேஷனோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தேவையா என்னன்றதை பார்த்துட்டு இருக்கலாம். பட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் டோஸ் தேவை கிடையாது, ஹாஃப் திங் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு பாடி வெயிட் கம்மி, இவ்வளவு சாம்பிள் அவங்களுக்கு அதிகமா தேவை கிடையாது. இது ஜென்ரலா சொல்றது. ஆனா ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் வந்து நிறையவே வந்து ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எடுத்திருந்தாலும் பார்த்துருக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். லைட் டம்மியா ஃபீல் பண்ணுவாங்க, கேஸ் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே கம்மியானதை அவங்க நல்லாவே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கேபியோன்னு சொல்றது நம்மளோட கிட்னி பிளாடர் யூரிட்டருக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு டார்கெட் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இல்லாம நம்மளோட ஸ்பெசிஃபிக்கா கிட்னியோட இல்லைன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தோட ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் கூட இதை சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வந்து நம்ம வந்து செல்ஸை எஜுகேட் பண்ணி அந்த செல் வந்து ஒரு த்ரெட்டுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த ரெஸ்பாண்ட் பண்றது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி த்ரெட் வரும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்ற ஐக்கிய கொடுக்குன்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுது. பட் அது இல்லாம இதுல ஸ்பெசிபிக்கா ஆட் பண்ணிருக்க இன்கிரிடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிட்னி, அதாவது 2 கிட்னில இருந்து ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் ஆகி நேரா வந்து பிளாடரை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப கிட்னியோட ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, கிட்னில இருந்து வர ட்ராக்ட், அதாவது யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவோம், அது யூரினரி பிளாடர்ல இருந்து யூரினை எஜெக்ட் பண்ற வெளியில வர பாத்வே. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கோ இல்லைன்னா இம்யூன் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இன்கிரிடியன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுல ஆட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் எழுதுற டானிக்ல வந்து கிரான்பெரி சப்போர்ட் பண்ற டானிக்ஸ் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா ட்ரிங்காவது குடிக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கிரான்பெரியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரினரி பாத்வேல போற செல் டேமேஜ் ஏதாவது இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் செல்ல வந்து டைட்டன் ஆகி நெக்ஸ்ட் தேவையில்லாத ஃபாரின் பார்ட்டிகல் உள்ள வராம இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி சில இன்கிரிடியன்ஸ் தான் இதுல ஆட் பண்ணியிருக்கிறது. கிரான்பெரி டிமானோஸ்ன்னு சொல்றது ஒரு சுகர் வெரைட்டி. இது நம்ம பாடியில எங்கேயும் அப்சர்வ் ஆகாது, பட் பாடியில தேவையில்லாம என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாடியில வந்து யூரின் வழியா எடுத்துட்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ளூபெரின்னு சொல்றது இனோசிட்டால் ஹெக்ஸாபாஸ்பேட்டுமே வந்து பாக்குறதுக்கு இட்ஸ் ஒரு மாதிரி மினரல் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான். இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத டாக்ஸின்ஸையும் மினரல் டெபாசிஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் வந்து மினரலைஸ்ட் ஆகாம கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்துருச்சுன்னா உள்ளே இருந்தாதான் ஸ்டோன் ஃபார்மேஷன் நடக்கும், அதனால யூரின் வழியா வெளியில அனுப்புறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஜுனிப்பர்னு சொல்றது எக்ஸ்ட்ரா ஜுனிப்பர் பெரின்னு சொல்லுவோம், அதோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பூமியா மாலக்கின்னு சொல்றது இது அண்ட் ஆப்பிள் சிடர் வினிகர். ஸோ இதோட மெயின் இன்கிரிடியன்ஸ் அப்படின்றது இதுதான். அப்போ இது வெறும் கிட்னியை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கிட்னி மட்டும் இல்லாம கிட்னில இருந்து வர யூரினரி ட்ராக்ட் அண்ட் பிளாடர் சிலக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அவங்களால, யூரின் அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஏஜுக்கு மேல இது வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். சிலருக்கு ஏதாவது ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட அடிக்கடி யூரின் போகணும்ன்றது மாதிரி தோணும். ஸோ எப்பெல்லாம் பிளாடரோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், பிளாடர் ஸ்ட்ரென்த்தையும் சரி அதே மாதிரி வந்து யூரின் வாய்ட் பண்ணணும்ன்றது வந்து இட்ஸ் லைக் அ சைக்கலாஜிக்கல் தாட்டோடையும் ரிலேட்டட். அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சா மட்டும்தான் யூரினரி ட்ராக்டோட ஸ்பிங்டர் கெப்பாசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க முடியாதுன்னு நினைச்சாங்கன்னா இமீடியட்டாவே வந்து யூரினரி பாத் வந்து ஓப்பன் ஆயிடும். அதான் நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்றது. ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அதுக்கான நியூரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்குமே வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கேபி வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப இது எவ்வளவு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 capsules மார்னிங் அண்ட் 2 capsules இந்த ஈவினிங் வந்து அட்வைசபிள். சேம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 ml வாட்டரோட எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட லங் சப்போர்ட் பண்ற சப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லங் அப்படின்றது வந்து ஓவரால் நம்ம எல்லாருமே வந்து ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி உயிரோட இருக்கக்கூடுங்க. ஆக்சிஜன் இல்லாம யாராலையும் சர்வே பண்ணவே முடியாது. அப்ப அந்த ஆக்சிஜனை வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மெயினா தேவைப்படுற ஒரு மெயின் ஆர்கன்னு நம்ம சொல்லலாம் லங்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜென்ரலா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே நீங்க என்னதான் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஹெல்த்தி, அதாவது ஹெல்த்தி டயட் எடுக்கிறேன், ஹெல்த்தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றேன், இது எல்லாமே ஓகே. பட் நம்ம இருக்கிற இடம் ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு, இல்ல நம்மளோட காத்து வந்து ரொம்ப வந்து மாசுபட்டு போய் இருக்குது அப்படின்னா அது வந்து வெறும் கெமிக்கல் மட்டுமே இருக்காது. சம்டைம்ஸ் வந்து தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம், நிறைய பேருக்கு சும்மாவே எதுவுமே பண்ணலன்னா கூட ஃப்ளூ, கோல்டு, காஃப் இதெல்லாமே ஜென்ரலா வர்ற டைம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஹெல்த்தியா இருந்தாலும் வெளியில இருக்கிற ஏரோட குவாலிட்டிஸ் மாறும்போது ஈரப்பதம் அதிகமாச்சு அப்படின்னா காத்துல தேவையில்லாத
மைக்ரோ ஆர்கானிசம் growth கண்டிப்பா நடக்க தான் செய்யும். ஒருவேளை நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளவு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ எதுவுமே வராது. பட் நமக்கு கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருந்துச்சுனாலோ இல்ல வந்து நம்ம இதுக்காக ஆல்ரெடி வேற ஒரு இம்யூன் அட்டாக்னால இருக்கும்போது காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு, அதனால வந்து நமக்கு அதோட இம்பாக்ட் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. ஸோ அப்ப டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங் சப்போர்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃபேக்டர் இல்லாம நிறைய அதர் ப்ரீ இன்கிரீடியன்ட்ஸுமே உண்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம செல்லோட நம்ம ஒவ்வொரு செல்லோட கெப்பாசிட்டி இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கும் செல் மெட்டீரியல் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்குமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா இதுல இருக்க தைம் வந்து இப்ப நேச்சுரலா பாத்தீங்க அப்படின்னா தைம் வந்து நம்மளுடைய எப்படி இதெல்லாம் சொல்லுவோம் துளசி அதோட ஃபேமிலி அதோட ஸ்மெல் பார்த்தாலே நமக்கு தெரியும். கொஞ்சம் டெர்பினாய்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க கெமிக்கல்ல சொல்லும் போது. இது எல்லாமே ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாலடைல் ஆசிட் இல்ல வாலடைல் கெமிக்கல் நல்லா ஸ்மெல் பண்ண ஸ்ட்ராங் ஸ்மெல் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு இம்யூன் அதாவது லங்ஸ்ல இருக்கிற இம்யூன் செல்ஸை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம செல்லோட ஓவரால் ஹெல்த்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இவி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்றது என் அசிட்டைல் சிஸ்டைன் சொல்ற அமினோ ஆசிட்டா இருக்கட்டும், விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாமே செல்ல வந்து டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் செல்லுக்குள்ளார எந்த மெட்டீரியல் பெனிட்ரேட் ஆகி போகாம இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பிளாக் கியூமின் சீட் சொல்றது நமக்கு அரிஞ்சீரகம், அதே மாதிரி பில்பெரியோட ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே இதுல இருக்கிற மெயின் சப்போர்ட். ஆனா லங் ஹெல்த்துக்கு வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் பூஸ்டிங் சப்ஸ்டன்ஸா இருக்கிறதுன்னு சொல்லலாம். பட் இது எடுக்கிறது இல்லாம நம்ம அடிஷனலா வந்து சில ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இன்டீரியர் ஹோம் வந்து டஸ்ட் ஃப்ரீ, முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கண்டாமினேஷன் இல்லாம பாத்துக்கிறது, விண்டோஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விடுறது, மேக்சிமம் அவுட் சைட் வந்து அதிகமான எக்ஸ்போஷர் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா பலூன் வச்சு பிரீத் இன் பிரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்றது. ஜென்ரலா பிரீத் இன் பிரீத் அவுட் எக்ஸசைஸ் வந்து நம்ம ரெகுலரா ஒரு ஹேபிட்டா வச்சிருந்தாலே நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு பிரீத் இன் பிரீத் அவுட் வந்து நல்ல ப்ராப்பர் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் போகும். அதுவுமே வந்து உங்களோட லங் இம்யூன் சிஸ்டம் மட்டும் சொல்ல ஈவன் இட் வில் சப்போர்ட் ஃபார் உங்களோட வெயிட் வந்து ஒரு அளவுக்கு நார்மல் குள்ளார வச்சுக்கிறதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். சோ அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 3 கேப்சூல்ஸ் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா 340 ml வாட்டரோட தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம இருக்கிற ஏரியாஸ் வந்து அதிகமான பொல்யூட்டட் இல்ல ஃபேக்டரி அதிகமா இருக்கிற இடமா இருக்கு, இல்லைன்னா வந்து ஹைலி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ற இடமா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதோட செட்டப் மாறும். பட் இது எடுக்கிறதோட இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, மேபி ஏர் பியூரிஃபை யூஸ் பண்றது, வீட்டுல சில பிளான்ஸ் நேச்சுரல் நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ற பிளான்ஸ் வந்து வளர்க்கறது, விண்டோஸ் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபன் பண்ணியே வைக்கிறது, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் லங் சப்போர்ட் வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட ரீகால் சொல்றது. ஸோ ரீகால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இது கம்ப்ளீட்லி நம்மளோட பிரெயின் அண்ட் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தோட ஹெல்த்துக்குன்னு சொல்லலாம். இதுதான் நம்மளோட மெயின் சிபியூனுமே சொல்லலாம், நம்ம ஓவரால் பாடியோட மெயின் கண்ட்ரோலிங் பாயிண்ட்னு சொல்றது. ஸோ பிரெயின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிரெயின்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறத நம்ம பாடிவே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. அப்ப நம்ம பிரெயின் ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஓவரால் பாடியுமே ஹெல்த்தியா இருக்கும். அப்ப பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்குறதுக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் இந்த விஷயத்த செய்யுன்ற சிக்னலை வந்து உங்க செல்லுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்றது. அதே மாதிரி உங்க செல் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து ஹார்மோன்ஸ் மூலமா உங்க பிரெயினுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து நம்ம பிரெயினுக்கும் பாடி செல்ஸ்க்கு இருக்கிற கனெக்டிவிட்டி. அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்டுமே வந்து நம்மளோட ரீகால் சப்போர்ட், ஏன்னா ரீகால்ல இருக்கிற மெயின் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். எதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா இப்போ ஆக்சிஜன் யூசேஜும் அது அதிகமா தான் பண்ணும். ஆக்சிஜன் அதிகமா கிடைக்காத பட்சத்துல அது நிறைய வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லைன்னா வந்து செல்ல சேதப்படுத்தக்கூடிய கெமிக்கல் ப்ரொடக்ஷன் அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்ன்றது நம்மளோட பிரெயின் செல்ஸை எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸை கம்மி பண்றதுக்கான சப்ஸ்டன்ஸ் ப்ரொமோட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்றதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் பண்ணும். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீகால் வந்து லேர்னிங் அண்ட் மெமரி ஃபங்க்ஷனை அதிகமாக்கும். லேர்னிங் அண்ட் மெமரின்றது யங் ஏஜுக்குன்னு கிடையாது,
எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க புது விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கீங்களோ, புது புது விஷயத்த இல்லைன்னா ஏற்கனவே நடந்த விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்களோ, உங்க மெமரி செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன்லயே இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த பத்தி திருப்பி நீங்க யோசிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மெமரி செல்ஸ் எரோட் ஆச்சுன்னா, எப்பவுமே நம்ம பிரெயின்ல நியூரான் செல்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகாது. சோ அந்த செல்லுக்கு பதிலா அதோட லென்த்தை தான் அது அதிகமாக்கிக்குமே தவிர நியூ செல் ஃபார்மேஷன்ன்றது ரொம்ப ரேர். அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. சோ நம்ம புது விஷயத்த கத்துக்கிறதுனா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க புது விஷயத்த ஒரு புதுசா ஒரு ஏரியாவுக்கு போறது, புது விஷயத்த பாக்குறது, புது விஷயத்த பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லேர்னிங்ல தான் வரும். இது எல்லாமே உங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். சேம் திங் ரீகால் வில் சப்போர்ட். ஸோ அதே தான் இதுலயுமே நடக்குது. நம்மளோட புது விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்ப இதுல இருக்கிற கீ இன்கிரிடியன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிங்கோ பிலோபா, ரோஸ்மெரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி மெக்னீஷியம். மெக்னீஷியம் ஜென்ரலாவே ஒரு ரிலாக்ஸன்ட் அப்படின்றதுனால இட் சப்போர்ட் ஃபார் த மைண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பிளட் ரிலாக்ஸேஷன், பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப கன்ஸ்டைனா இருக்கு அப்படின்னா தேவைப்படுற ஒரு அமினோ ஆசிட் மாதிரி. இது இல்லாம இதுல இருக்க டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான் நம்ம சொன்ன அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர்னு சொல்றது. இப்போ இது எவ்வளவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் அட்வைசபிள். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட லேர்னிங் கெப்பாசிட்டி, அவங்களோட மெமரி செல் ஃபங்க்ஷன் ஏத்த மாதிரி we can change, but minimum 3 capsule வந்து mandatory. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட கொலாஜன் பத்தி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் திங் கொலாஜன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷன் சொல்லுவோம். நம்ம பாடியில கனெக்டிவ் டிஷ்யூன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல மட்டும் கிடையாது, போன்ல உண்டு, மசில்ஸ்ல உண்டு, ஆர்கன்ஸ்க்கு இடையில உண்டு, நிறைய இடத்துல வந்து கொலாஜன் இருக்கு. பட் ஆனா ஏஜிங் ஆயிடுச்சுன்னு எங்கேயும் உள்ள வந்து பார்த்து சொல்றது கிடையாது. நம்ம ஸ்கின் சாகி ஆகும் போது தான் ஒருத்தவங்களை பார்த்து ஒரு 30 இயர்ஸ்லயே அவங்களுக்கு ஸ்கின்ல நிறைய விரிங்கிள்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து ஏஜிங் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவோம். 70 வயசு 75 வயசு ஆனாலும் எல்லாருக்கும் எங்க இருக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் இருக்குமே தவிர யாருக்குமே ஏஜ் ஆயிடுச்சுட்டா அந்த யாராவது ஒரு அந்த ஈவன் ஒரு 40ல இருக்கிறவங்க 40 சொன்னாலே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அப்போ ஸ்கின்னோட ஹெல்த் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் யங் டைட்டன்டு ஸ்கின்னு சொல்லலாம். அப்போ ஓவரால் ஒருத்தவங்களோட ஸ்கின் ஹெல்த்தை லூசன் ஆகாம டைட்லி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து இட் வில் ப்ரொமோட் த ஸ்கின் ஹெல்த் அண்ட் இட் லுக் லைக் யங் நரிஷ்டு ஸ்கின்னா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா மாய்ஸ்சரா இருக்கணும், வெல் டோன்டா இருக்கணும், ப்ராப்பர் ஓவர் எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடாது, ப்ராப்பர் எலாஸ்டிசிட்டி இருக்கும். அது மூணுத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இட் சப்போர்ட் ஃபார் த இம்யூன் சிஸ்டம்க்குமே. ஏன்னா ஸ்கின் வந்து ஆஃப்டர் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அடுத்தபடியா அதிகப்படியான மைக்ரோ ஆர்கானிசம் டெபாசிட் ஆகிற இடம்னு சொல்லும்போது அது நம்ம ஸ்கின் தான். ஸோ ஸ்கின் வந்து டைட்லி பேக்டா இருந்தா மட்டும்தான் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள போகாம ஸ்கின் டேமேஜ் ஆகாம இருக்கும், ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் அதிகமா வராம இருக்கும். இதுல இருக்க மெயின் த்ரீ இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ல இருந்து எடுத்த கொலாஜன். ஃபிஷ் கொலாஜன் தான் வந்து ஈஸியாவே ஹைட்ரலைஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரலைஸ்டு கொலாஜன் சொல்றது ஃபிஷ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது. இமீடியட்டாவே உங்க பாடியுமே அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அது இல்லாம அடிஷனலி இட் இஸ் ஆடட் வித் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட். இதுல விட்டமின் சி வந்து வாட்டர் சால்யூபிள் பேஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் பேஸ்ட் இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதனால நிறைய ஸ்கின் பேஸ்டு லோஷன்ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ கம்பல்சரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாஷே இஸ் அட்வைசபிள். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கூடவே இதுல எடுக்கிற வாட்டர் லெவல் இல்லாம த்ரூ அவுட் த டே அவங்களோட வாட்டர் லெவல் அவங்க கம்பல்சரி மெயின்டைன் பண்ணா ஸ்கின் இன்னுமே நல்லா நரிஷ்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயின் திங் லைக் ஹார்மோன் கரெக்டர்னு சொல்லலாம், குளுக்கோச்சின்னு சொல்றது. ஃபோர்லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் குளுக்கோச் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா இன்சுலின் மட்டும் தனியா சொல்லாம இட் வில் பி ஹெல்ப் டு ரெகுலேட் த ஓரளவுக்கு மெயினான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும்னு சொல்லலாம். ஃபோர் லைஃபோட நம்ம சொன்ன டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்றது வந்து இட் சப்போர்ட் ஃபார் த இம்யூன் செல்ஸ். அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு அதை வந்து எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், இது எல்லாமே டீச் பண்றது ஓகே. பட் ஒரு செல் வந்து அந்த டைம் எப்படி ரெகுலேட் பண்றது, ஒரு ஹார்மோன் வந்து எப்படி பூஸ்ட் பண்றதுக்குன்றதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் குளுக்கோச்சின்னு சொல்றது. இதுல மெயினா சொல்லணும் அப்படின்னா இதுல இருக்கிற மினரல்ஸ் இது வந்து வெறும் ஹர்ப்ஸ் மட்டும் கிடையாது, வெறும் வந்து நியூட்ரியன்ஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் லைக் அ காம்பினேஷன். ஸோ மினரல்ஸும் உண்டு, ஹர்ப்ஸும் உண்டு, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உண்டு. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது நம்ம சொல்ற வந்து கார்ப், புரோட்டீன், ஃபேட் அந்த மாதிரி எந்த வித நியூட்ரியன் கிடையாது. பட் பிளான்ட் பேஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட், ஒரு பிளான்ட் பேஸ்ட் கெமிக்கல்னு சொல்லலாம். Yes, Sorry ma'am. to disturb you in between. Actually, we are running short of time. So can we just cover it quickly? Yes, ma'am. 1 second, ma'am. Shall I go a little fast? Yes, please go ahead. Okay. ஓகே, ஸோ குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட பேங்க்ரியாஸ்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின்ற ஹார்மோனை வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்க கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4-லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மெயின் திங். அது மட்டும் இல்லாம இந்தியன் கினோன்னு சொல்றது அதோட சப்ஸ்டன்ஸ், குர்மார் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி ஃபெனுகிரிக் வந்து இந்தியால வந்து ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். வெந்தய தண்ணியை ஊற வச்சு குடிக்கிறது, ஏன்னா அதுல இருக்கிற ஆல்கலாய்ட் கெமிக்கல் வந்து இன்சுலின் நல்லாவே பூஸ்ட் பண்ணதும் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட பாகக்காவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் சுகர், ஏன்னா கார்போஹைட்ரேட் இன்டெஸ்டைன்லயே வந்து அப்சர்வ் பண்ண விடாம தடுத்துரும். அதனாலதான் பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரோமியம் மெயினா சொல்லணும்னா, குரோமியம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் லெவல வந்து இந்த டைம் உங்களுக்கு பிளட்ல குளுக்கோஸ் அதிகமாகுது, உடனே இன்சுலின் பூஸ்ட் பண்ணுன்ற சிக்னலை சீக்கிரமா கொடுத்து இன்சுலின் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது மூணுமே வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு இட் வில் பி லைக் மோஸ்ட் ஃபேவரபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நாளைக்கு 4 கேப்சூல்ஸ் எடுத்துக்கணும். வித் மினிமம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 240-250 ml வாட்டரோட சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டியோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட மெயின் கார்டியோ சப்போர்ட் சொல்றது ஃபார் ஹார்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் மட்டும் சொல்ல முடியாது, அதோட பிளட் வெசல்ஸ்மே ரிலேட்டட் தான். ஸோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணிருக்க மெயின் கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, CoQ10ன்ற ஒரு என்சைம் உண்டு. CoQ10ன்றது வந்து நம்ம செல்லோட மெயின் பவர் ஹவுஸ்ன்னு சொல்ற மைட்டோகாண்ட்ரியாக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஜிங்கோ பிலோபா, கார்லிக், ரெட் ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஜிஞ்சர் ஆயில், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு, இல்ல ஹார்ட் மசில்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கார்லிக் வந்து ஜென்ரலாவே ஹார்ட்டோட இது ஹார்ட்டுக்கும் சரி, ரத்த குழாய்கள் ஏதாவது வந்து பிளேக் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி இருக்கு, கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குன்னா அதுக்குமே வந்து இது வந்து ரிவர்ஸ் கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கும் செல்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். பொமக்ரேனேட்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்டுமே பிளட்டோட திக்னஸ் அண்ட் லிக்விடிட்டி லெவல் வந்து சேஞ்ச் பண்ற கேப்பபிலிட்டி உண்டு. அதனால பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். ரெட் ரைஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது லிவர்ல அதிகமா நடக்குதுன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து தேவைக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் CoQ10 வந்து செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ரிலாக்ஸிங் பண்றதுக்கோ ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாவே வந்து பிபி அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெல்லிவி சொல்றது, பெல்லிவி வந்து ஜென்ரலா வந்து ஃபீமேல் ஹெல்த்துக்குன்னு சொல்லலாம். ஹார்மோன் லெவலை வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்கும் கரெக்ட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். 4-லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இல்லாம இதுல இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் கரெக்டா சொல்லலாம். ஏன்னா ஃபீமேல் ஹார்மோன்ஸ்ன்றது வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களோட சைக்கிள் டைம்க்கு ஏற்ற மாதிரி தே வில் பி ரியாக்டிங் என்ன டிஃப்ரெண்ட் நிறைய வகையா நடந்துக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதுல வந்து ஹெர்பலும் உண்டு. மெயினா சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட்டோட இருக்கிறதுனால கம்ப்ளீட்லி ஃபீமேலுக்கான எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்றதுக்கு இது ஓவரால் சப்போர்ட் பண்ணும். ஸோ மெயினா சொல்றது வந்து ஃபிளாக்ஸ் சீடு, அதே மாதிரி குட்ஸுன்னு சொல்றது, ரெட் கிளோவர், சத்தவாரின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு இந்த ஆயுர்வேதிக் ரிலேட்டடா கேள்விப்பட்டாலும் இது நிறையவே வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், இது மட்டும் இல்லாம 4-லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சப்ஸ்டன்ஸ் இது ஆட் பண்ணிருக்கிறது. மினிமம் 2 கேப்சூல் அட்வைசபிள். மோஸ்ட்லி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா காலையில எடுத்துட்டு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு 1 to 2 monthsக்குள்ளாரே நல்லாவே ரிசல்ட் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்டா. ஸோ விஸ்டா வந்து மெயின் திங் வந்து விஷனுக்காக சொல்லலாம். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லியூட்டின், ஜீசாந்தின்ற 2 இன்கிரீடியன்ஸ் மெயினா ஆட் பண்ணிருக்கு. இந்த 2 இன்கிரீடியன்ஸுமே நம்மளோட விஷனுக்கு மெயினா தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இப்ப நம்ம ஈவன் சிஸ்டம் யூஸ் பண்றோம், போன் யூஸ் பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ப்ளூ லைட் எக்ஸ்போஷருக்கு அதிகமா இருக்கமோ நம்மளோட ஐ பார்ட்ல வந்து மேக்லான்னு ஒரு ஏரியா இருக்கும், அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. இது அதுல மட்டும் கிடையாது, யூவி ரேடியேஷன் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அது எல்லாமே உங்களோட
ஐஸை வந்து டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுல இருக்க இந்த மெயின் 2 இன்கிரியன்ஸ் வந்து நம்மளோட விஷுவல் செல்ஸோட கெப்பாசிட்டியும் அதிகமாகும், அதே மாதிரி செல் டேமேஜையுமே கம்மி பண்றதுனால விஷன் வந்து நல்லாவே ஷார்ப் அண்ட் இம்ப்ரூவ் ஆகும். பவரை வந்து நல்லாவே, அதாவது இன்கேஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதை கம்மி பண்ணி ரிவர்ஸ்க்கு கொண்டு வரதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இல்லாம இதுல ஆட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லியூட்டின், ஜீசாந்தின், அஸ்டாசன், இது எல்லாமே வந்து கெரோட்டினாய்டுன்னு சொல்ற விட்டமின் ஏக்கு கீழே, அதாவது ப்ரோ விட்டமின் ஏன்னு சொல்லுவாங்க. நிறைய எல்லோ ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே இது நமக்கு அதிகமா கிடைக்கும். அது இல்லாம பில்பெரி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க், குளுக்கோனேட், இதுவுமே வந்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்காகவும் ஆல்ரெடி லிவர்ல இருக்கிற விட்டமின் ஏவை உங்களுக்கு ஆக்டிவ் ஃபார்மேட்ல மாத்தி உங்களுக்கு ஐசைட்டுக்கு கொண்டு போறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஜிங்கோ பிலோபா, விட்டமின் இ, சிட்ரஸ் பயோஃபிளேவனாய்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் பீட்டா கேரோட்டின் இதுல வந்து அடிஷனல் ஆட் பண்ணிருக்குது. ஸோ மினிமம் 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 3 to 4 கேப்சூல்ஸ் வந்து அட்வைசபிள். ஆனா அவங்களோட அடிஷனல் ஃபுட் சோர்ஸுமே இதுல மேண்டேட்ரி. ஏன்னா இதுல எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் இல்லாம பாடி வந்து ஆக்டிவ் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா என்ன டயட்ல வந்து ப்ரோட்டீன் ரிச்சும் சேர்த்து கொடுக்கும் போது பாடி இதை ஈஸியாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா சொல்லும் போது இப்ப நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம தனித்தனியா பட்டுவோம். நான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ்ன்னு சொல்றது எல்லாமே டார்கெட் நம்ம மெயின் இம்யூன் சிஸ்டத்தோட ஓரியன்ட். பட் மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்லி வந்து தனித்தனியா வர மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஆர்கன் டார்கெட்டடா இருக்கும், லைக் ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கா இருக்கும், விட்டமின் மினரல் காம்பினேஷன்ஸ்ல இருக்குது, லைக் சிலது வந்து பாத்தீங்கன்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருந்தாலும் எல்லாத்தோட மெயின் இன்கிரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஃபேக்டர் தான் மெயின் திங். ஸோ ட்ரை ஃபேக்டர் ஜென்ரலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி சப்போர்ட் ஃபார் த எல்லா செல்லும் வேற வேற வகையில வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. எல்லா செல்லுமே வந்து இம்யூன் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமா தான் வந்து டேமேஜ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க தண்ணி கம்மியா குடிக்கிறீங்களா, அதுவே சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணும், அதுவும் ஒரு டாக்ஸின் லெவல் வந்து பிளட்ல அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட் ஒழுங்கா பண்ணல, ஆக்சிஜன் கம்மியா இருந்துச்சுன்னா அதுவுமே செல்ல சேதப்படுத்தும். ஸோ இது எல்லாமே அடிஷனலா நடக்கக்கூடிய டேமேஜஸ். ஸோ இதெல்லாமே உங்க செல்ஸை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது கூடவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதான் வந்து ஜென்ரலா சொல்றது. ஸோ மெயின் திங் வந்து இதான் நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பேஸ்டு இருக்கிற ப்ராடக்ட் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்டிவ் நியூ மெட்டீரியல்னு சொல்லலாம். ஓகே, thank you very much, Shubha. It was a wonderful session. Thank you, ma'am. So now we'll start. So we are going to have an English session on new direct seller orientation. So I would request all of you to stay back. If you are new direct sellers or you want to learn about the new direct seller orientation, please stay back in the same, and my colleague Ananti will be sharing now. Thank you very much, Shubha, for today. Thank you. Bye-bye. Thank you, ma'am. Bye.